ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு சரியாக 1/2 கிலோ அளவுள்ள சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் இந்த சிக்கன் கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்து நல்லா பொரிய விடலாம். அடுத்ததாக 25 போல் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த சைஸ் அளவில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா காரத்துக்கேற்ப மிளகாய் தூளும் அதில் 2 மடங்கு மல்லித்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த அளவு வதங்கி வந்ததும் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவு வறுபட்டு வந்ததும் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நாம் வதக்கி வச்சுருக்கிற மசாலா நல்லாவே ஆறி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். கிரேவிக்கு நாம் இப்போ தாளித்து விட்டுறலாம். அதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ அளவு சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டு சிக்கனை பாதி அளவு வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நம்ம கிரேவி பண்ணுறதுனால இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற நைஸான பேஸ்ட்டை இந்த சிக்கனில் சேர்த்துக்கலாம். மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவி அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம். அடுத்ததாக இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வர்ற அளவு வேக வச்சு எடுத்துக்கலாம். கறியும் நல்லா வெந்து நம்ம ஊற்றின தண்ணியும் வற்றி நல்லா திக்காய் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலைகளை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த மசாலாவெல்லாம் ஒரு தடவை வதக்கிட்டு அரைச்சி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.